ஏஐக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்கு. அதை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். டிஜிட்டல் லைஃபை ப்ரொடெக்ட் பண்ணி நீங்களும் நானும் சேஃபா இருக்கணும்னா சைபர் செக்யூரிட்டி பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா டேட்டா அப்படிங்கிறது டிஜிட்டல் கோல்டு மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு மொபைல் நம்பர்ல ஸ்டார்ட் ஆகி இமேஜ் வீடியோ மட்டும் இல்லாம பேன் கார்டு ஆதார் எல்லாமே டேட்டால தான் வரும். ஸோ அதை நம்ம செக்யூரா வச்சுக்கணும்னா சைபர் செக்யூரிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் சைபர் செக்யூரிட்டியில டைப் ஆஃப் ஹேக்கர்ஸ்மே இருக்காங்க. அவங்க தான் ஒயிட், பிளாக் அண்ட் ரெட் ஹேக்கர்ஸ். இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. ஒவ்வொரு ஹேக்கர்ஸோட பர்பஸை பொறுத்து அவங்களோட எத்திக்ஸுமே மாறும். இந்த சைபர் செக்யூரிட்டி நீங்க எடுத்து படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா 12th முடிச்சுட்டு பிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டியாவும் எடுத்து படிக்கலாம். இதே நீங்கள் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா பிடெக் சைபர் செக்யூரிட்டி எடுத்து படிக்கிறது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை ப்ரோ நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் 6 month ஆர் 1 year சர்டிஃபிகேஷன் கோர்ஸை எடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஸ்கில்டாக இருந்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட், செக்யூரிட்டி டெஸ்டர், நெட்வொர்க் செக்யூரிட்டி இன்ஜினியர், ஐடி ஆடிட்டர் இந்த மாதிரியான ஜாப் ரோல் எல்லாமே உங்களால் பண்ண முடியும். இதுக்கு ஆவரேஜாக உங்களுக்கு 6.5 LPA அப்படிங்கிற சேலரியாக கிடைக்கும். நீங்கள் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் உங்களால் நல்ல பொசிஷனுக்கே போக முடியும். என்னடா அந்த டைப் ஆஃப் ஹேக்கர்ஸ் பற்றி பேசவே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வீடியோவை நாங்கள் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கோம். மறக்காம அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் என்ன மாதிரி டெக்னாலஜி பற்றி ஓவராக பேசுகிற உங்கள் ஃப்ரெண்டையும் இந்த வீடியோவில் டேக் பண்ணுங்கள். மோர் யூஸ்ஃபுல் கண்டென்ட்டுக்கு நம்ம GST பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.